இங்கதான். டிரைவர், கோழி வாங்கிட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ண. நான் வெயிட் பண்றேன், நீ கோழியை கரெக்டா வெயிட் போட்டு வாங்கிட்டு வாடா. நான் எத்தனை வருஷமா சமையல் பண்றேன், நான் பார்க்காத கோழியா? நீ பார்க்காத கோழியா? நீயே ஒரு கோழி பைய. இந்தாப்பா, 1/4 கிலோ 1/2 கிலோ ஊத்துங்க. 2 கிலோ ஒரே கோழி. இந்த மாதிரி வந்தா பரவாயில்லையே, எல்லாம் சில்லறை காசால வருது. யோ, நீ இத பாத்துக்கியா? கிலோ கணக்குல வந்திருக்குது. ஒரு கோழி, ஒரு கோழி 2 கிலோ. 2 கிலோ கொஞ்சம் குறைத. நிறுத்து 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 நிறுத்து, தாயா போடுறேன். அது இல்லையா, ஒரே கோழி 2 கிலோ போட சொன்னா நீ என்ன துண்டு தூக்கடை எல்லாம் போடுற? இதுல 1.5 கிலோ தான் இருக்கா, இன்னொரு 1/2 கிலோ போட தேல. இந்த டுமுக்கா குடுக்கறது டம்கா குடுக்கறது என்கிட்ட வேணாம். ஒரே கோழி 2 கிலோ போடு, இல்லட்ட வேற கடையை பாத்துக்கிறேன். ஐயோ ஐயா, காலங்கத்தால வந்துட்டு போனி பண்ணாத போறீங்க. உனக்கு என்ன இப்ப ஒரே கோழி 2 கிலோல வேணும், அவ்வளவுதானே? பார்த்தா கோழி மாதிரி தான் இருக்கிறான். பாத்தியா, கரெக்டா 2 கிலோ போதுமா? ஒரே கோழி 2 கிலோ கேட்டா நீ 2 கோழியை போட்டு 2 கிலோ காமிக்கிறிய. நாயா அடம் பூச்சிக்கின்னு, இது 2 ஒரு கோழி தான்யா. வடிவேலு, எங்க ஊர்லயே அதிகமா படிச்சது நான் தான். 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். என்னை அவ்வளவு சுலபமா ஏமாத்த முடியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டா ஏமாத்தலான்றியா? அத பாரியா, இந்த 2 கோழியும் ஒண்ணுதான். அது எப்படி? நான் புரியாத பேசினேன். இந்த கோழி பெருசாரு சொல்ல உரிச்சது, அதே கோழிய சின்ன வயசுல புடிச்சு உரிச்சது, இது 2 ஒண்ணு தானே? ஓஹோ, அப்படியா? ஏப்பா, இத முதவே சொல்லக்கூடாதா? நானா இருக்க கண்டு புரிஞ்சுக்கிட்டேன். இதே ஒரு மாங்காய் மடையா இருந்தா விசாரிக்காம கொள்ளாம வாங்கிட்டு போயிருப்பான்ல. வியாபாரத்துல ஒரு டெக்னிக் வேணுப்பா. கேட்டவனா நானே வெட்டிக்கிறேன். அப்படியா? போடு. எவ்வளவு ரூபா? 35 45 ஒரு 80 பா. குடுற. எதனா சொல்ற. மூலவன்மா. வா போலாம். என்னடா ஐயா சொன்ன மாதிரி 2 கிலோ கோழி வாங்குனியா, இல்ல அதுலயே கமிஷன் அடிச்சிட்டியா? கமிஷன் அடிக்கல, 2 கிலோ ஒரு கோழி. டேய், என்ன குருடா நினைச்சிட்டியா? இது எத்தனைடா? ஒரு கோழி. இது ஒரு கோழி. மொத்தம் ஒரு கோழி. டேய், இது எத்தனை கால்ரா? 2 கால். இது 2 கால். மொத்தம் ஒரு கோழிக்கு 2 கால். அடே, என்னடா குழப்பற நீ? அட வடிவேல் என்ன சொன்னா? வடிவேல் என்ன பெரிய கம்ப்யூட்டரா? வா, நான் கேக்குறேன். இந்தப்பா கசாப்பு, ஒரு லூசு பையில கோழி வாங்கணும்னா நீ ஏமாத்துறதா? 2 கோழியை ஒரே கோழின்னு சொல்லி எப்படி விக்கலாம்? என்ன பச்சுக்கிற? கோழி வாங்குறதுல டிகிரி முடிச்சுட்டு வருவாங்களா? இல்லையா, அவர் 3னாரு, நீ என்ன பச்சுக்கிற கேட்ட? 2. அப்ப உனக்கு வேற மாதிரி சொல்லணும். பார், அங்க ஒரு சின்ன பையன் போட்டாரு, தெரியுதா? தெரியுது. யாரு? தெரியலையே. அது நான் தான். 7 வயசுல எடுத்தது. பக்கத்துல ஒரு ஆள் போட்டாரு, அது தெரியுதா? அது நீதான். தெரியுதா? 27 வயசுல எடுத்தது. அது சின்ன வயசுல எடுத்த படம், இது 27 வயசுல எடுத்த படம். அதே மாதிரி இந்த கோழி பெருசாரு சொல்ல உச்சது, அதே கோழி சின்னதாருக்கு சொல்ல உச்சது. அது எப்படி எப்படி? பெருசாருக்கு சொல்ல உச்சது இதே, இந்த கோழி சின்ன வயசுல உச்சது, அது 2 ஒண்ணு தானே? ஐயோ, ரொம்ப குழப்பறீங்களே ஐயா. அதே விவரமா சொல்றாருல. ரத்தம் வேணுமாப்பா? டேய், குச்சி கணக்கு தலையா, உனக்கு தாண்டா ரத்தம் இல்ல. கசாப்பு, இவனுக்கு ரத்தம் ஏத்து. டிரைவரே, டேய், இப்ப நான் என்ன வண்டி ஓனன்னு சொன்னா இதான் சமயம் டிரைவர் நக்கல் பண்றியா நீ? சரி சரி, வா முட்டை கடைக்கு போலாம். எந்த குட்டை கடைக்கு நான் வரலடா. கோழி குழப்பமே என்னால தாங்க முடியல. நீ உன் கூட நான் வந்தா காரை எவனாவது மேல விட்டுடுவேன். நீ தனியா போ. போடா. நந்தவனத்தில் ஓராண்டே கொண்டு வந்தான் ஒரு தோண்டே, அதை கூத்தாடி கூத்தாடி, அப்புறம் என்ன? கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டே. ஐயோ, சட்டை எரிஞ்சு போச்சு. தெரிஞ்சா என்ன தொலைச்சிடுவாங்களே, தெரியாம மடிச்சு கொடுத்துருவோம். முதலாளி லொள்ளு லொள்ளு கத்துறாரியா? நீ சட்டை தேய்க்கல பரவாயில்ல, கொடுத்துரு. தேய்ச்சுதான் எடுத்துட்டு போங்க. என்ன இப்படி பாக்குற? என் மொழியே அப்படி தாங்க. அந்த மொழியில புளிய வச்சு அடையிடா. இந்தாங்க. ஏண்டா, ஒரு சட்டையை தேய்க்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? சட்டையா இது? சர்க்கஸ் கூடார மாட்டு இருக்குது. 4 பக்கம் உள்ள பூந்து தேய்க்க வேண்டாம். கொண்டா, பெரிய சட்டையை தேய்க்கிறான், நான் தேய்க்கிறது. ஐயோ, என்னடா இது? சட்டையில ஓம் படம் தெரியுது. இங்க இருந்து பார்த்தா உங்க படம் தெரியுது. ஐயோ, கிளாட் டு மீட் யூ. சம்பளம் எப்ப கொடுக்குறீங்க? விடுறா கையா, நீ செஞ்ச வேலைக்கு சம்பளம் வேறயா?
ஏண்டா இப்பதான் ஒரு புதுசா ஒரு சில்லி சட்டையை தச்சு பொட்டி போட்டு வாடான்னா இவ்வளவு பெரிய ஓட்டையை போட்டு வந்து நிக்கிறியே உன்னை என்ன சொல்றது? ஓட்டை நானா போட்டேன், இஸ்திரி போட்டவன போய் கேளுங்க. ஏய், டேய், இஸ்திரி போட்டு டேய்டா. ஐயோ, இது என்ன சட்டையா பயாஸ்கோப் காட்டுற கண்ணாடியாடா? வாய்க்கு வந்தபடி பேசாத. குடிச்சிருக்கிறியா? பல்ல கழட்டி போடுவேன். நீ குடிச்சிட்டு நான் குடிச்சிட்டேன்னு சொல்றியாடா? ஏன்டா சட்டையில ஓட்ட போட்ட? இந்தா என் தொழிலை பத்தி பேசாத. என்ன பத்தி 1000 கேவலமா பேசு, மூஞ்சில காரி தூப்பு. நாயே நாயே நாயே, எச்சு பறிக்கி பரதேசி பண்ணாட. இது சாரி. ஆனா என் தொழிலை மட்டும் கேவலமா பேசாத. இது வரைக்கும் நான் எல்லா மாதிரி துணியும் இஸ்திரி போட்டிருக்கிறேன். டெரிகாட்டன்னு, டெர்லின்னு, உள்ளி சொல்லி சொல்லி தடி போடுவேன். இதெல்லாம் என்கிட்ட சொல்ற? இது வரைக்கும் யாருகிட்ட இருந்தும் கம்ப்ளைண்ட் கிடையாதியா? நீ வாட்டர் சட்டைய குடிச்சு விட்டு என்ன வம்பு கிழக்குற. ஏய், குடிச்சிட்டு பொட்டிய போட்டு என் சட்டையை ஓட்டைய போட்டதும் இல்லாம பேச்சு வேற போடுவாங்க அப்பையில. என் வண்டி போச்சு, என் தொழில் போச்சு, என் வண்டி. ஐயையோ, ஐயையோ. என் வண்டி அக்கு வர ஆணி வர கழட்டி போட்டானுங்களே. அட பாவிங்களா, நீங்க நல்லா இருப்பீங்களா? வடிவேலு, வடிவேலு. ஆறாவன் வண்டிய ஓடிச்சது வெளியே வாடா சோமாரி. கேப் மாறி. மல்லு மாறிய கருமாரி. ஏய், அது சாமி பர்றா முச்சமிக்கு செய்யறது செஞ்சுட்டு உள்ள உட்கார்ந்து நிக்கிறியா? வெளியே வாயா. வாயா, வெளிய. வாயா. அந்த நானு ம். வெளிய வாடா. கம்முனு கடுறா, பூச்சி நடிச்சு முச்சிர போறாங்க. என்னைய மாதிரி பாடியா வந்தாலும் பரவாயில்ல. ஏய், கம்மனு கர்றா. ஏய், ஏய். ஏய், யாரா நீ? இவன் தாங்க கசாப்பு, வள்ளி குப்பம் வடிவேலு. பயங்கரமானவன். அது சரி, வீட்டுக்குள்ள ஏன் வந்து கத்துற? வெளியே வந்து கத்துனா கேட்காத, அதான். விஷயம் என்ன? யோ, சோறு போடுற லட்சுமி அத்தை எட்டி வச்சு படாத இடத்துல பட்டு ஒஞ்சி போச்சு. அதே எந்த லட்சுமி? இவர் தள்ளின்னு போய் தேய்க்கிற லட்சுமி இஸ்திரி பொட்டி வண்டி அத்த வச்சிட்டியே. ஒரு 1000 ரூபாய் கூட நாங்க தகராறு முதலாளி, அவன் காசு கேட்கறான். ஒரு 1000 2000 ரூபாய் கொடுத்து துரத்துங்க. அடச்சே, அறிவேட்டவன. 1000 2000 உனக்கு சாதாரணமா இருக்கா? நான் கீழே இறங்கி வரேன். இந்தப்பா பணம் கொண்டு வந்து கொடுப்பாரு. கார் கண்ணாடி கண்ணாடி உடைச்சிடாதீங்க. வாங்க வாங்க வாங்க, கப்புன்னு பணத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா போடலாம். வேலை நிறைய இருக்குதுங்க. யோ, உன் ஆளு செஞ்ச வேலைக்கு அவன்ல எனக்கு கொடுக்கணும். என்னமோ நான் கொடுக்கணும்ன்றிய. எல்லாரும் வெளியில போங்க. முதலாளி, என்னங்க நீங்க பணம் கொடுப்பீங்க நம்பி நான் சொல்லிட்டேன். கையில கட்ட வச்சிருக்கான். பட்டுன்னு கண்ணாடி உடைச்சிட்டான்னா ஏய், ஏய், ஏய். ஐயோ, கண்ணாடியெல்லாம் உடைச்சிட்டா நீ. ஓர போக்க பார்த்தா ஹெட்லைட்டி கை போல் இருக்க. கை வச்சிட்டியா நீ? டேய், டேய், இருடா. பேக் கண்ணாடி உடைச்சிட்டான். டேய், முதலாளி, டேய், அது ஹெட்லைட். டேய், டேய், நிறுத்துடா. நீ துட்டு தரா கண்டே உன் வண்டியில தொண்டி அம்பாசிடர் வண்டி அடிக்குது பார் நொண்டி. என்ன ரைம்? எங்க இருந்து என்னத்த வருது இதெல்லாம்? வாயில இருந்தாடா ஒட்டின்னு போடா பேமானே, ஒட்டின்னு போடா. டேய் போங்கடா. போங்கடா. இதெல்லாம் ஒரு டயர் ஊத்தி போறாங்க பாரு. ஐயோ, இப்ப திருப்தியா உங்களுக்கு? போங்கடா. என்ன முதலாளி, காரை அநியாயத்துக்கு உடைச்சிட்டு போயிட்டானுங்க. அடச்சே, ஒவ்வொன்னா சொல்லி அவங்கள உடைக்க வச்சுட்டு இப்ப நியாயம் பேசுறான். நியாயம் அடுத்த மாசத்துல இருந்து உனக்கு சம்பளமே கிடையாது. இந்த மாசமே எனக்கு சம்பளம் வேண்டாம். அதான் காரே இல்லையா, அப்புறம் எனக்கு சம்பளம். ஏன் முதலாளி, காரையிலே நீ எப்படி போவீங்க? என்னது போறோம். குதிரை வண்டிதான். ஆஹா.